அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான ஒரு மாத கருத்தரங்கம் நடத்திருக்காங்க. இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய குழந்தை செல்வத்தை பற்றியது. உங்களுடைய பூர்வ புண்ணியம், உங்களோட பெரியவர்கள் உங்களுக்கு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நன்மை தீமை எல்லாமே அந்த பாவகத்துல தான் இருக்கு. பேஸ்டான எல்லாமே சந்திரன் தான். சந்திரன் இல்லாமல் கண்டிப்பாக எடுக்க முடியாது. அது ராகு கூட கனெக்ட் பண்ணும்போது மார்க்கெட் கூட சொல்லிடலாம். நீங்க குதிரையுடைய கோமாதை கோமயத்தை அவர் அசுவதி நட்சத்திரக்கார வீட்டில் போய் கோமயத்தை தெளிச்சா அன்னையிலிருந்து நட்சத்திர தோசை நிவர்த்தியாகி அவருடைய வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வரும். எண்கள் என்பதுதான் இன்றைய காலம். இந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்தான் ஜோதிடம். மலர் மருத்துவம் வந்து எதை பேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மனம் சம்பந்தமான ஓரியன்டேஷன் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த மலர் மருத்துவம். நவ்கிரகா நிறுவனர் ஜெயம் மைத்ரி பிரசன்ஸ் முதல் மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர் நவ்கிரகா. பவர்ட் பாய் டாக்டர் சுபம் மாரிமுத்து விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம். சப்போர்ட்டட் பை கனிமொழி சந்தோஷ் தி டைல் ப்ரோஸ். கோ பிரசன்ட் பை பரிகார செம்மல் கே சத்யா கொடுமுடி பரிகார ஹோம நிலையம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிரீன் ஃப்ளோர் ரவி. ஜோதிடத்தை பற்றி நிறைய விஷயங்கள் காலையில் அண்ணா சரவண சோமசுந்தர அண்ணா பேலன்ஸ் தியரி பங்குச்சந்தை சும்மா பட்டையை கிளப்பிட்டு இருந்தார். ஆனால் விஷயத்தை எதையும் கொடுக்க மாட்டார். அவர்கிட்ட படித்தா தான் கொடுப்பார். ஏன்னா அது எப்படின்னா அப்படி சொன்னால் தான் 4 பேர் சேருவாங்க. அப்படி பங்குச்சந்தைக்குன்னு ஒரு ஆள் அன்பு சகோதரி இப்போ நம்ம ஜெயம் ஜெயஸ்ரீ அவங்க எடுத்துங்க. மூலிகை ஜோதிடத்தை பற்றி நிறைய விஷயங்கள் காலையில் அண்ணா சரவண சோமசுந்தர அண்ணா பேலன்ஸ் தியரி பங்குச்சந்தை சும்மா பட்டையை கிளப்பிட்டு இருந்தார். ஆனால் விஷயத்தை எதையும் கொடுக்க மாட்டார். அவர்கிட்ட படித்தா தான் கொடுப்பார். ஏன்னா அது எப்படின்னா அப்படி சொன்னால் தான் 4 பேர் சேருவாங்க. அப்படி பங்குச்சந்தைக்குன்னு ஒரு ஆள் அன்பு சகோதரி இப்போ நம்ம ஜெயம் ஜெயஸ்ரீ அவங்க எடுத்துங்க. மூலிகை எந்திர மந்திர சம்பந்தமான விஷயங்கள் நல்லா சொல்லுவாங்க. நிறைய பரிகாரங்கள் சொல்லுவாங்க. மணிமேலையக்காலாம் சரவடி பொருத்தம் இல்லைடா, பொருத்தம் இருக்குடா. இது நம்ம மணிமேலைக்கா ஸ்டைலு. சந்திரனை எடுத்துக்கங்க. எல்லாத்தையுமே கதம்ப சாம்பார் மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே கொடுத்துருவார். வினோதினி அக்கா வந்து எண்கணி தான். நம்பர் தாண்டா வாழ்க்கை, இஷ்டம்னா எடுத்துக்க, கஷ்டம்னா போயிட்டேரு. ஏன்னா வினோதினி அக்கா பாலிசி எப்படி. நம்ம பாலமுருகனே நட்சத்திரம் தாண்டா, குமாரி சாவந்த மீதி ஒன்றுமே இல்லைடா அப்படின்னுவாரு. மருதமலை குறிச்சுன்னா தாந்திரிகம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஏன்னா ஜோதிடத்தை மட்டும் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஜோதிடத்தை சார்ந்த பல விஷயங்கள் இருக்குது. மீனாட்சி அக்கா எடுத்துங்க. கோயிலாக சொல்லுவாங்க. அவங்க வீடியோ பார்த்தா கோயில் மட்டும்தான் இருக்கும். அதான் ஒருத்தர் கேட்டார், ஏன் சார் இந்த திருவள்ளுவர் மீனாட்சி அம்மா கோயில் சொல்கிறது எனக்கு தான் சார் நிப்பாட்டம், ஏங்க அப்படி சொல்கிறீங்க, ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் பரிகாரம் சொல்கிறாங்க, 101 சுற்றி சுற்றி வா 51. என் பொண்டாட்டி 200 கிலோ இருக்கா சார், 101 சுற்றி எப்போ சார் சுற்றி வருவா? இல்லை அப்போதான் நான் சொன்னேன், அவங்க வெயிட் லாஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அதனால பரிகாரத்தை அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. எப்படிலாம் உங்களை காப்பாற்றிருக்கேன் பாருங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைலு. நம்ம கனகாமலைக்கு எடுத்துங்க. அதாவதுங்க நம்மளோட ஜாதகத்துலங்க ரொம்ப சாஃப்டாக ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு ஆள். அதில் ஹாஷாலாம் இருக்காது, ரொம்ப ஒரு தன்மையாக. அதே மாதிரி நம்ம மைதிலி அக்கா எப்படின்னா இதான் நடக்கும் அப்படிதான். இந்த எஸ்ஏ சூர்யா மாதிரி அக்கா இருக்கு ஆனால் இல்லை அந்த மாதிரி ஒவ்வொரு. ஏன்னா இதை வந்து திவாகர் அவர் பண்ண வேண்டிய விஷயத்த இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வர்றேன் சொல்லிட்டேன், கலாச்சிட்டேன். இந்த விஜய் டிவியில் எல்லாரையும் கலாய்க்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரையும் கலாச்சாச்சு. ஆமாம், இன்னொரு ஆளை விட்டாச்சு, சிவகாசிக்காரரை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சிவகாசின்னு அடிக்கடி கைத்தட்டி காமிச்சிக்கிட்டே இருந்தார். இப்போ ஆளை காணோம். அது மாதிரி மாமா அது நீங்கள் உங்களுக்கு இன்னுங்க அடுத்த ரவுண்டு நீங்கள் மாமா. ஏன்னா ஆள் மட்டும்தான் கருப்பு இல்லைங்க, அது கருப்பு வெளியில் வேணால் கருப்பாக உள்ள வந்து டைமண்டு. குரு நாகராஜ் மாமா உண்மையாகவே என்ன விஷயம் அப்படின்னா, தாந்திரிகத்தில் அவரை பார்த்து தான் நான்லாம் வந்தேன். என்ன காரணம் அப்படின்னா, மாப்பிள்ளை இப்படித்தான் விஷயம், நகை போட கற்றுக்கிட்டது அவரை பார்த்தான். இன்னைக்கு அதுதான் கம்மியாக மகளுக்கு கல்யாணம் வச்சனால, மகளுக்கு 2 கிலோ நகை போட்டனால அவர் நகை இல்லாமல் வந்திருக்காரு. பட் இருந்தாலும் நகை போட்டு கற்றுக்கிட்டதெல்லாம் அவரை பார்த்தா. இந்த சிவகாசிக்கார் வந்துட்டாரு. அடுத்து மயிலாடுதுறைக்காரு. அதாவதுங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இது நம்ம வளர்க்கண்ணே.
அவர் பேசுறது அப்படித்தான் இருக்கு. இப்படி ஜோதிடத்துறையில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பரிமாணத்தில் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட் இருந்தால் தான் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? அப்படி ஜாதகத்தில் பல விஷயங்கள் இருந்தாலும் எவ்வளோதான் நீங்கள் ஜோதிடத்தில் சாரம் பாருங்க, இல்லை ஓரம் பாருங்க, இல்லை மாரகாதிபதி பாதகாதிபதி தசா புத்தி என்ன வேணாலும் பாருங்க, ஒரு தந்திரத்தை ஒழித்து வைத்து பலன் சொன்னால் மட்டுமே அந்த ஜாதகம் முழுமை அடையும். எவ்வளோ பெரிய ஜாதகம் இருந்தாலும் நீ வந்தோடனே பார்க்குறீங்க ஆயுஸ் 56 முடிய போகுது, ஆயுஸ் 56 முடிய போகுது, அதுக்காக நீ 56 வயசில் செத்து போயிருன்னு சொன்னால் நம்மளை ஏற்றுக்குருவானா? ஏற்றுக்க மாட்டான். அப்போ என்ன சொன்னோம்? 56 ஒரு சில சிக்கல்கள் வர இருக்கிறது, கவனமாக இருங்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இதுதான் தாந்திரிகம். அப்போ அதை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணிக்கணும்? ஐயா வஸ்திர தானங்கள் பண்ணிட்டு வாங்க. வஸ்திர தானம் ஆயுள் விருத்தி. 56ன்றது ஒரு 4 வருஷம் சேர்த்து கிடைச்சா கிஃப்ட் தானே. இப்படி தாந்திரிக முறைனா இதுதான். ஒரு கிரகங்களை ஏமாற்றாமலும் அந்த கிரகத்தினுடைய பாதையும் அந்த கிரகத்தினுடைய செல்லுதலையும் சரி பண்ணி தான் நம்ம பலன் சொல்லி ஆகணும். இப்படி எளிமையான முறையில் தாந்திரிக பரிகாரங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். நான் வங்கி கணக்குகளை பற்றி பேசியிருந்தேன் ஒரு வீடியோ. மறுபடியும் அதை நிறைய சந்தேகம் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி ஒரு 2 வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன். யாரெல்லாம் வங்கியில் அக்கௌண்ட் வச்சுக்கலாம்? இப்போ மேசராசிக்காரங்க, சார் நான் மேசராசி அஸ்வினி நட்சத்திரம், மேசராசி அஸ்வினி நட்சத்திரம், நான் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கலாம்? இப்படி மொட்டையாக வந்து கேட்கக்கூடாது. எப்படி இது மொட்டையாக வந்து கேட்கக்கூடாது. என்ன தசாபுத்தி ஓடுது? மேசராசிக்காரங்களுக்கு சந்திரனும் சுக்கிரனும் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். சந்திரனும் சுக்கிரனும் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். இந்த சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன் எந்த பேங்க்குன்னு பார்க்கணும். சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன் எந்த பேங்க்குன்னு பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு ராசியுமே இந்த சந்திரன் சுக்கிரனை எடுத்து வச்சு பேங்க் அக்கௌண்ட் சொல்லி பாருங்க, சூப்பராக சக்ஸஸ் ஆகலாம். இதே மணிமேல் அக்காவுக்கு நான் சொன்னேன், அக்கா எனக்கா பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னேன், கரூர் வைசியா பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னேன். இப்போ எப்படிக்கா இருக்கு? ஆனால் வீட்டுக்கு பக்கத்தில் ஆஃபீஸ் பக்கத்தில் ஹெட் ஆஃபீஸு, அக்காவோட ஹெட் ஆஃபீஸு. கரூர் வைசியா பேங்கோடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து அக்காவோட ஆஃபீஸ் பின்னாடி செவரு. ஆனால் அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவே இல்லை. அக்கா நீ கரூர் வைசியா பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெவலப் ஆயிடுவ, வேறு உண்மை சார். இப்போ இல்லை வரைக்கும் அதில் பணம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். தட்டலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு சொன்னேன், எப்படி இருக்கு? உங்களுக்கும் சொல்லணும். ரைட். ஏன்னா நம்மளுடைய பணியை ஜோதிடர்களுக்கு சேவை செய்கிறது தான். எல்லாருமே ஃபோன் பண்ணி பரிகாரம் கேட்குறாங்க. அப்போ நம்ம பரிகாரத்தை எப்படி கொடுக்கணுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நான் இந்த இடத்துல நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சரி மைதிலி அக்கா, நீங்கள் என்ன நட்சத்திரம்? ஆயில்யம். ஆக்சுவலாக ஒரு ஆயில்யம் இன்னொரு ஆயில்யத்தை ஃபாலோ பண்ணுது. நான் இங்கே வந்து இன்னொரு பொண்ணை ஒருத்தவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட பேசும்போது கடகம் ஆயில்யம்னு சொன்னாங்க. ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பாக அடுத்த இங்கே இந்த கருத்தரங்க நான் வர சூழல் வந்தால் அந்த பொண்ணு நல்ல செய்தி என்கிட்ட சொல்லுவாங்க. என்னென்னா அவங்க கேட்ட நேரத்தை பிரசன்னம் போட்டு பார்த்தேன், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும். அது யாருன்னு அந்த டைம் அடுத்து எனக்கு இந்த ஹோட்டலில் அந்த வாய்ப்பு கிடைச்சா சொல்கிறேன். எங்கே கிடைச்சாலும் சொல்லிடுவோம். அந்த பொண்ணு அக்காவுக்கு தெரிஞ்சவங்க தான் கண்டிப்பாக வருவாங்க. ஆமாம். என்னென்னா ஒவ்வொரு நேரத்துலையுமே ஒரு நட்சத்திரம் பேசும், நட்சத்திரம் பேசாமல் எங்கேயுமே இருக்காது. நட்சத்திரம் திருமணத்துக்கு பொருத்தம்லாம் கிடையவே கிடையாது. உன்னுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு உன் நட்சத்திரம் தான். நம்ம 2வது நட்சத்திரத்தை ஏக்குங்க, 2வது நட்சத்திரம் ஏக்குன்னு சொல்கிறோம். 2வது நட்சத்திரோட 6வது நட்சத்திரத்துக்கு பவர் இருக்கா இல்லையா? 6வது நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்தை காட்டியும் பவர் இருக்கு. அப்போ 6வது நட்சத்திரம் ஏக்கும் பொழுது என்ன பண்ணிக்கலாம்? பெரும்பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எது? குரு பகவான். 6வது நட்சத்திரனுடைய குரு சம்பந்தப்பட்ட ஒரு பொருளை வச்சுட்டு அந்த நட்சத்திரத்தை இயக்குங்களேன், கண்டிப்பாக பெருமானம் வரும். இப்போ எனக்கு சித்திரை நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் என்ன? டக்குன்னு சொல்லுங்கள், ஜோசியக்காரங்க யாரும் இல்லையா? சித்திரைக்கு 6 என்ன? என்னது அக்கா? நல்லா எண்ணி சொல்லுங்க அக்கா. என்ன நட்சத்திரம்? பூராட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். என்ன இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க? ஏங்க மணி 4 காப்பி குடிச்சிட்டீங்க, பசியில் இருக்கா? மைதிலி அக்கா சூப்பர் சாப்பாடு போட்டாங்க, என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க?
உண்ட மயக்கம் தொண்டனுக்கும். ரைட், ஓகே. இப்படி பூராட நட்சத்திரம் நம்ம என் நட்சத்திரக்கு 6ஆம் நட்சத்திரம். அப்போ நான் சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? எல்லாருமே தங்கத்தை என்ன நினைக்கிறோம்? குருன்னு நினைக்கிறோம். மஞ்சளாக இருக்கனால குரு இல்லை, ஆனால் ஆபரணங்களால் மாறும்போது சுக்கிரன். நான் 6வது நட்சத்திரம் எதுக்கு அதிகமான தங்கம் போட்டிருக்கேன்? இப்போ புரியுதா? 6வது நட்சத்திரத்தை ஏக்கவும் செஞ்சுருக்கேன், ஆனால் எனக்கு ஜாதகத்தில் சுக்கிரன் அவயோகி தான். நான் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட எந்த கலருமே யூஸ் பண்ண மாட்டேன். பிங்க் வந்து சுக்கிரன், புரியுதுங்களா? இது சுக்கிரன் கிடையாது. லெஃப்டில் தானே போட்டிருக்கேன். எப்போவுமே இன்னொன்று தெரிஞ்சுங்க, ஜோதிடத்தில் ஒரு பகுதி நெகட்டிவ், ஒரு பகுதி பாசிட்டிவ். இது நெகட்டிவ், இந்த சைடு பாசிட்டிவ். பாசிட்டிவ் இருக்க பக்கத்தில் அதான் கொட்டு வாங்கினாலும் எந்த விரலில் கொட்டு வாங்கணும்? பாசிட்டிவான கையில் தான் கொட்டு வாங்கணும். லெஃப்டில் அடி வாங்கினீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுடைய பாசிட்டிவ் அவங்களுக்கு போயிடுவோம், அவங்களோட நெகட்டிவ் உங்களுக்கு வந்துடும். ஒருத்தரை அடிக்கிறதுனா கூட அவங்க அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க கூட ரைட் கையில் அடிங்கன்னு சொல்லணும். என்னன்னா வாங்குற அடி கூட உருப்படியாக வாங்கணும். அப்போ தான் நம்ம திருந்துவோம். இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து தாந்திரிகத்தில் புகுத்தி பார்க்கணும். ஜோதிடத்தில் பலவிதமான சிஸ்டம் இருக்கும். 1 2லாம் கணக்கு இல்லை. நாளை எண்ணி பார்த்துட்டு இன்னும் எண்ணிக்கை நம்பர் மட்டும் இல்லை. ஏன்னா அவ்வளோ சிஸ்டத்தை உருவாக்கிட்டீங்க. உங்களை சொல்லலை, உருவாக்கின முன்னோர்களை சொல்கிறேன். ஆனால் எங்கு சுற்றினாலும் 12 ராசி தான். 12 ராசிக்கு மீதி ஏதாவது புது ராசி ஏதாவது கண்டுபிடிச்சா தான் உண்டு. அந்த மாதிரி பேங்க் வந்து அக்கௌண்ட்ஸு யார் எதில் வேணாலும் வச்சுக்கலான்லாம் கிடையாது. அதுக்கான ஒரு கணக்கு இருக்குது. இப்போ நான் 6வது நட்சத்திரம் ஏற்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன்ல. அப்போது 2வது நட்சத்திரம் காட்டியும் ஒன்றும் இல்லை. 11வது நட்சத்திரம் நமக்கு சாதகமா பாதகமா? 11 நம்மளுடைய 11வது நட்சத்திரம் சாதகமா பாதகமா? யாரு எப்படி பாதகம்னு சொல்றீங்க? என்னங்க? அரை சுபர் மாதிரி தான் அந்த நட்சத்திரம். அரை நல்லதையும் அரை கெட்டதையும் தான் பண்ணும். அப்போ அது பாதகத்தில் வராது. அப்போ அந்த 11ஆம் நட்சத்திரம் அந்த அரை பாவம் நடக்குது பார்த்தீங்களா? அதை எப்படி சரி பண்ணிக்கலாம்? இப்போ உங்கள் நட்சத்திரம் எண்ணி யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், எனக்கு 11ஆம் நட்சத்திரம் எதுன்னு. இங்கே சுக்கிரன் தானே? இல்லை, உங்களுக்கு சுக்கிரன் நட்சத்திரம் தான் வருதா? ஓ, இப்போ பாருங்க, அவங்களுக்கு அந்த 11வது நட்சத்திரமா பூராட வருது. நமக்கு எனக்கும் 6வது நட்சத்திரமா பூராட வருது. அப்போ அந்த சுக்கிரன் காம்பினேஷன் நம்மளை விட்டு இன்னும் போகாமல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை எப்படி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம்? நீங்கள் வாங்கக்கூடிய துணிமணிகள் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் துணி வாங்குறீங்கள, ஜவுளி கடைகள், அது வந்து லக்ஷ்மி இந்த மாதிரி பேர் உள்ள கடைகளில் வாங்கலாம். புரியுதுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? சுக்கிரன் ஆக்டிவேஷன் ஆயிரும். இப்போ சார் நான் சென்னை சில்க்ஸில் போய் ட்ரெஸ் எடுத்தேன், அவன் ஜாதகத்தில் கேது நல்லா இல்லாதவன் சென்னை சில்க்ஸ் போகாத. சென்னை அப்படின்னாலே கேது தான். இன்னைக்கு வந்து நிறைய கட்டடங்கள் வந்தனால பிரம்மாண்டமாக ராகுன்னு சொல்லலாம். ஆனால் சென்னை கேது, கிணறு இல்லாத வீடே இருக்காது சென்னையில். அப்போது சென்னை சில்க்ஸ் அப்படின்னா கேது கெட்டவன் போய் சென்னை சில்க்ஸில் ட்ரெஸ் எடுக்கக்கூடாது. ஒரு முகூர்த்த சேலை கூட அங்கே எடுக்கக்கூடாது. சென்னை எப்படி தலைமைச் செயலகம் இருக்கிறனால சொல்லக்கூடாது என்ன. ஆனால் பிரம்மாண்டமான கட்டடங்களும் பிரம்மாண்டமான பாலங்களும் ஒரு சினிமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் சென்னையை பிரம்மாண்டமாக தானே பார்க்குறோம். ஏர்போர்ட்டில் சென்னையில் தானே இருக்குது பெருசா. எதுக்கு அந்த பூமி? வெள்ளம் வந்துச்சுன்னா உங்களை வச்சு செஞ்சிருதா இல்லையா? அப்போ மதுரையில் வரணும்ல. ஸோ சென்னை வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கண்டிப்பாக சொல்லவே முடியாது. கேதுவும் ராகுவும் தான் சென்னை. நம்ம தலையெழுத்து எது முடிவு பண்ணும் எப்போவுமே? ராகுவும் கேதுவும். அங்கே இருந்துக்கிட்டு ஜியோ பாஸ் ஆனால் தானே தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாமே இதுவாகும். சூரியன் ஒரு தலைமை, அவ்வளோதான். அந்த இதுக்கு ஒரு தலைமை. சூரியனுக்கு யார் ஆர்டர் போடுவார்? சூரியன் யாருக்கு ஆர்டர் போடுவார்? செவ்வாய் தான் ஆர்டர் போடுவார். செவ்வாய் தானே வேலையை முடிப்பார். அப்போது சென்னை சூரியனாக வராது, ராகு கேதுவாக தான் வரும். சரி, இங்கே பட்டுக்கோட்டை யாரோ சொன்னாங்கல்ல, பட்டுக்கோட்டை என்ன ஊர்? கிரகத்தை சொல்லுங்கள். பட்டுக்கோட்டை. அப்போ சுக்கிரன். அப்போ ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டவன் என்ன பண்ணலாம்? பட்டுக்கோட்டை போயிட்டு வரலாம். ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போச்சு, பட்டுக்கோட்டைன்ற ஊர் சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ணணும். அந்த ஊருக்கு போயிட்டு வரலாம்ல. இஷ்டம்னா கேளு, கஷ்டம்னா எந்திரிச்சு போ.
என்னண்ணா புதுசு புதுசாக எவனா கண்டுபிடிச்சு சொல்கிறேன் அதெல்லாம் கேட்குறீங்க. நாங்கள் புதுசாக கண்டுபிடிச்சா உனக்கு புரியாதா? ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது வந்து நான் கோயில்களுக்கு வேற அந்த ஊர் சொல்கிறேன். ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் இல்லைக்கா, சுக்கிரன் ஆக்டிவேஷன் ஆகணும்னா அந்த ஊருக்கு போயிட்டு வான்றேன். அப்படி கூட எடுத்துக்க, புரியுதா? ஏன்னா அங்கேருந்து பொண்ணு கூட எடுக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. இப்படி ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒரு கிரகம் சூழலை கண்டிப்பாக உண்டு. நம்ம திருச்சி எடுத்தோன்னே என்ன சொல்லிடுவோம்? திருச்சி என்ன சொல்லுவோம்? சந்திரனும் சனியும் தான். சனிச்சந்திரன் காம்பினேஷன் திருச்சி. துப்பாக்கி தொழிற்சாலை காவேரி, வேலை முடிஞ்சா? அதை காட்டி ரொம்ப முக்கியமான ஒரு இது இருக்குது ஸ்ரீரங்கம், சுக்கிரன். அந்த இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தை ஃபுல்லாக எடுத்துக்கங்க, வெறும் கோயில்கள் பரிகார கோயில்களாக தான் இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம குருன்னு எடுத்துக்கலாமா தஞ்சாவூரை? ஆனால் குருச்சந்திரன் தானே, குருச்சந்திரனா இல்லையா? காவேரி இங்கே தான் போய் முடியுது, நெல்லுக்கு பேர் போன ஊர். இப்படி எடுத்தோம்னா கிரகமாக எடுத்துக்கலான்னு சொல்கிறேன். ஒன்று அந்த கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணால் அந்த ஊருக்கு போயிட்டு வரலான்னு சொல்கிறேன். கோயம்புத்தூர் என்னது? தொழில் நகரம். அதை காட்டி இன்னொன்று என்ன? இன்னொரு விஷயம் இருக்கு கோயம்புத்தூரில். கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கும் ஒரு கூலிங்கான ஏரியா தானேக்கா கோயம்புத்தூர். சந்திரன் தானே, உங்களுக்கு புரியுது? இப்படி நம்ம சனிச்சந்திரனில் கூட எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு ஊர்களையும் ஒரு கிரகமாக எடுத்துக்கலான்னு தான் சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் ஒருத்தன் வெற்றி அடையணும் அப்படின்னா கிரகம் சார்ந்த ஊர்களில் குடியிருந்தால் கண்டிப்பாக வெற்றி அடையலாம். ஜாதகத்தில் உங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்குது சார், நான் எந்த ஊரில் போய் இருக்கலான்னா என்கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி பார்த்தா தான் சொல்ல முடியும். சார் எனக்கு புதன் நல்லா இருக்குது அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி கிரகம் எல்லோருக்கும் நன்மை செய்யும், கிரகங்கள் வெற்றி பெறுவோம். பெஸ்ட்டு ஃபாலோவர் யார் அப்படின்னா 9 நவகிரகங்களை எவன் ஒருவன் சரியாக ஃபாலோ பண்ணுறானோ அவனே பெஸ்ட்டு ஃபாலோவர். அந்த கிரகத்து மூலியமாக வரக்கூடிய லாபம் நஷ்டங்களை சரியாக அறிந்து ஒரு ஜோதிடரை வைத்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாளன். இவனுக்கு 2 பேருமே மாறி இருந்தால் நல்லா இருக்கும். மாறினா நல்லா இருக்கும், அவ்வளோதான். அவன் இங்கே இருக்கணும், இவன் அங்கே இருக்கணும், அவ்வளோ வித்தியாசம். புரியுதுங்களா? பாருங்க, ஒவ்வொரு ஊரும் அந்த கிரகத்தினோடு ஒப்பிட்டு ஜாதகம் பாருங்க, கண்டிப்பாக அவர்களுக்கு வெற்றியான ஒரு செய்தியை கொடுக்கலாம். ஈரோட்டில் இருக்கீங்க சார், ஒருத்தர் குரு நீசமாயிடுச்சு, குரு கெட்டு போயிடுச்சு, குரு பார்வையே இல்லை, குரு பரிவர்த்தனை இல்லைன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்? ஈரோட்டில் வந்து ஒரு 6 மாதம் குடியிருக்கலாம். மஞ்சள் மாநகர் தானே ஈரோடு. இப்படி எளிமையான முறையில் பரிகாரம் கொடுங்க. ஜோதிடம் வந்து பல வகையில் இருக்குது. அதெல்லாம் உட்காந்து இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்க்க 3 மணி நேரம் ஆகும். இன்றைக்கி 3 மணி நேரத்துக்கு நம்ம மக்கள் தாங்குவதில்லை, உட்கார்றதும் இல்லை. எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும், என்ன செய்யலான்னு மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அதனால் ஷார்ட்டாக கொடுங்க, ஷார்ட்டாக கொடுத்தா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும்னு சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை, யாரும் இங்கே குறை சொல்லலாம் வரல. எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கிறது, அதை நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாய்ப்பினை நல்கிய நவகிரகாவுக்கும் மற்றும் அன்பு சகோதரி மைதிலி அவர்களுக்கும், பெட் சிவகுமார் அண்ணா அவர்களுக்கும், பாலமுருகன் அண்ணா அவர்களுக்கும், மற்றும் சரவண சோமசுந்தரன் அண்ணா அவர்களுக்கும், மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும், மற்றும் சிறப்பு விருந்தினர் வரி தந்த ஜெயஸ்ரீ மேடம் அவர்களுக்கு, மணிமேகலை, சதயம் சண்முகராஜா, சந்திரன், வளர்கண்ணன், சுந்தரபாண்டியன் ஐயா அவர்கள், திருவருள் மீனாட்சி, வேறு யாரையும் விட்டுடனான்னு தெரியல, விட்டவர்கள் என்னை எதுவும் திட்டாமல், ஆங்கர் நவீனாவா கரெக்டாக ஒரு தடவை தான் சொன்னாங்க யார்கிட்டையோ, நவீனா அவர்களுக்கும், ஹோட்டல் உரிமையாளர்களுக்கும், மேனேஜர் அவர்களுக்கும், கேமராமேன் அவர்களுக்கும், எடிட்டர் அவர்களுக்கு, அனைவருக்கும் ஸ்ரீ செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. வாழ்க ஜோதிட கலை, வளர்க தாந்திரிக கலை. நன்றி நன்றி நன்றி. நவ்கிரகா நிறுவனர் ஜெயம் மைத்திலி பிரசன்ஸ் முதல் மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர் நவ்கிரகா. பவர்ட் பாய் டாக்டர் சுபம் மாரிமுத்து விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம். சப்போர்ட்டட் பை கனிமொழி சந்தோஷ் தி டைல் ப்ரோஸ். கோ பிரசன்ட் பை பரிகார செம்மல் கே சத்யா கொடுமுடி பரிகார ஹோம நிலையம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிரீன் ஃப்ளோர் ரவி.